நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் கார்த்திகை மாத பலன் தான் சொல்ல போகிறேன். கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். லக்ஷ்மிக்குரிய மாதமாக சொல்லப்படுது. லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதமாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்துக்கு பொதுவாக நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது. 12 ராசிக்கு உண்டான பலன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு குருநாதர் வணங்குறேன். குருப்யோ நம நற்பவி ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய ஆத்மா மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். என்னுடைய உபாசன தெய்வமாகிய மகா வாராகியை வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகே சண்டகஸ்தாயமிகே தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இன்னொரு உபாசனமான பகலாமுகி வணங்குறேன். ஓம் பகலாமுகி வித்மிகே சம்பேந்திரமி தன்னோ தேவி பிரச்சோதயாத். இப்போ விஷயத்துக்கு வருவோம். பொதுவான பலன்கள் பார்க்கும்போது இந்த கிரகத்தை வச்சு தான் சொல்லப்படுது. அதை வச்சு தான் 12 ராசிக்குள்ளான பலனை நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போது மிதுன ராசியில் இருந்த குரு கடகராசிக்கு அதிசாரமாக வந்து அமர்ந்திருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பார், கிட்டத்தட்ட ஒரு 48 நாள், அப்புறம் வேலைக்கு போயிடுவார். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறார், தொடர்ந்து இருந்து வருகிறார். அதற்கப்புறம் துலாம் ராசியிலே சுக்கிரன், புதன், சந்திரன் இந்த 3 கிரகமும் இருக்கிறார்கள். இது கார்த்திகை மாதம் நடைபெறும் கூடிய நிலவரத்தில் சொல்லிட்டு வரேன். அடுத்ததாக விருச்சிக ராசியிலே சூரியனும் செவ்வாயும் இருக்கிறார்கள். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு இருக்கிறார். சனி வக்ரம் பெற்று இருக்கிறார், இப்போது வக்ர நிவர்த்தியும் ஆகப் போகிறார். அந்த வகையிலே இந்த பலன்கள் ஒன்றும் பெரிதாக பேசப்பட போவதில்லை, அதனால் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது இதனுடைய பலனாக சொல்ல போகிறேன். பொதுவாக இது பொது பலன்கள் தான். நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை எனக்கு அனுப்பினால் நான் அதை சரியாக பார்த்து துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது இதை சொல்ல முடியும். சொல்லி உங்களுடைய பிரச்சனையை, எல்லா வித பிரச்சனையும் தீர்த்து என்னால் உங்களுக்கு பலன் சொல்லி உங்களை முன்னேற்ற வழிவகை செய்ய முடியும். ஏனென்றால் அடியேன் ஜோதிடம் மட்டும் பார்ப்பதில்லை. 50 வருடமாக ஜோதிடம் பார்த்து வருகிறேன், பரம்பரையாக இருந்து வருகிறேன். அருள் வாக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருடமாக அருள் வாக்கு சொல்லி வருகிறேன். அந்த செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி இந்த காலகட்டங்களில் இதனால் பலவிதமான ஜோதிட முறைகளையும் நான் கற்று உணர்ந்திருக்கிறேன். அந்த வகையில் என்னால் சொல்ல முடியும். அனுபவம் தான், ஒரு மனிதனுக்கு அனுபவம் அதிகமாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே நான் உங்களுக்கு சொல்லி உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதை எனக்கு ஜாதகத்தை அனுப்பி என்னுடைய கைபேசியிலே அழைத்தீர்களானால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை மிக மிக முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லி நான் முடிப்பேன் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். உங்கள் ராசியாதிபதி ராசியிலே இருக்கார், கூட சந்திரனும் புதனும் இருக்காங்க. சுபக்கிரக சேர்க்கையோடு தான் இந்த மாதம் ஆரம்பிக்குது. அப்போ எப்படி இருக்கும்? சுபீட்சமாக இருக்க போகுது. அதுதானே உண்மை. துளாராசி பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா கல்வி கேள்வியில் சிறந்து விளங்குவாங்க. சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் நீதித்துறையில் இருப்பாங்க, சட்டத்துறையில் இருப்பாங்க, வியாபாரத்துறையில் இருப்பாங்க. யாரோட பழகினாலுமே இவங்களால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு பழகுவாங்க. வீணான சந்தேகங்கள் எப்பவுமே வந்து போயின்னு இருக்கும். வெட்டு 1 துண்டு 2 முடிச்சிருவாங்க இந்த ஒரு விஷயத்தின் மூலம். என்னால் முடியும், இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்பாங்க. இப்படிப்பட்ட இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கனாக்கா குருவுடைய பயிற்சி சுமாரான பலன் தான் கொடுக்கும். ஏன்னாக்கா உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனுக்கு குரு பகை கிரகமாக சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலுமே குருடைய பார்வை பலன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு நன்மை செய்யும். அதனால் நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை தான் உங்களுக்கு வரப்போகுது. எப்படி தானே கேட்குறீங்க, அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். பொதுவாக துளாராசிக்காரங்களுங்க எப்படி இருந்தாலும் மீண்டு எழுந்து வந்துடுவாங்க.
எதை கண்டும் பயப்பட மாட்டாங்க. புதுவிதமான அனுபவம் பெறுவாங்க. அது மூலிமா வெற்றியும் பெறுவாங்க. அப்படிப்பட்ட இந்த துளாராசிக்காரங்களுக்கு நல்ல எண்ணங்கள் மனசில் தோணும். பலவிதமான சிந்தனைகள் மனசில் எழுந்து அதில் ஒன்று செயல்படுத்தியும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பொதுவாக கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியாக கொடுத்து சரியாக வாங்கிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு பய உணர்வு வரும். அதை தூக்கி தூரம் போட்டுருங்க. அதை பற்றி கவலைப்பட வேணாம். புத்திரபுத்திரி வகையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும். அவங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கும். அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே தான் வெளிவட்டார பழக்கம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. அப்போது உங்களுடைய மேலே அக்கறை உள்ளவங்க, உங்களுடைய மரியாதைக்குரியவங்க, அவங்களோட பழகி அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வந்துடுவீங்க. எதனை போய் மாட்டிக்க மாட்டீங்க. அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். இந்த துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா நினச்ச ஒன்று நடக்கணும் அப்படி தான் இருக்கும் இந்த ஒரு காலகட்டங்களில். இருந்தாலும் எது நடக்குதோ அதை நன்மையாக நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டிங்கனாக்கா உங்களை பிடிக்க யாராலும் முடியாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக உயர்ந்த ஒரு பொறுப்பு வரும். அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும். அதே மாதிரி திடீர்னு சில உதவிகள் கிடைக்கும். திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில உதவிகள் கிடைக்கும். அதையும் நீங்கள் தக்க வச்சுக்கணும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, எதிர்பாராமல் வரதோ திடீர் வரதோ நம்மளால் இல்லை, நம்மளுக்கு மேலே ஒரு சக்தியால் நடக்குது, இறை சக்தியால் நடக்குது. அந்த மாதிரி வரும்போது நீங்கள் பயன்படுத்திக்கூடாது, பயன்படுத்திக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் வெற்றி பெறுவீங்க. தயங்கக்கூடாது. அந்த ஒரு சில வினாடி தயக்கம் உங்களுக்கு தோல்வியில் முடியும், நஷ்டத்தில் முடியும், வாய்ப்பு கிடைக்காமல் போகும், இப்படி எல்லாமே நடக்கும். இப்போ கவனமாக இருந்து நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அதில் ஜெயிச்சு வரணும். இந்த துளாராசிக்காரங்க பார்த்திங்கனாலே எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து தெளிவு பெற்று தான் வருவீங்க. அந்த வகையில் நீங்கள் எதுவுமே எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுனாலும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அறிவுபூர்வமாக சிந்தித்து தான் செயல்படணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த செயல் ஒரு நல்ல முடிவை தரும். இல்லைன்னா அது பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா பெரியவங்க. அது மாதிரி தான் நீங்கள் ஒன்று நினச்சி பண்ணுவீங்க, அது ஒரு வேறு மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துரும். அந்த மாதிரி தான் நடக்கும். உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் ராசியில் இருக்கிறது நல்ல விஷயந்தான். அவருடைய அதிதேவதையாக சொல்லக்கூடிய மகாலட்சுமி, லக்ஷ்மி, குபேரன், லக்ஷ்மியோடு சேர்ந்த பெருமாள், இவங்களெல்லாம் வழிபட்டு வரலாம். பெரும்பாலும் வியாழக்கிழமையில் மாலை வேளையிலே குபேர வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையிலையும் லக்ஷ்மியோட வழிபாடு வீட்டில் பண்ணலாம், ஆலயத்தில் போய் பண்ணலாம். எப்பயுமே நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த துளாராசியில் பிறந்தவங்க கூட ஒருத்தர் வச்சுக்கணும் எப்பயுமே. எப்படி சொல்கிறாங்க, அந்த காலத்தில் ராஜாக்கெல்லாம் யார் இருந்தாங்க, மந்திரின்னு இருந்தாங்க. இப்போ தானே அந்த மாதிரி இப்போ நம்ம அரசாங்கத்துலேயும் அப்படி தானே மந்திரிகள் இருக்காங்க, அமைச்சர். ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மந்திரி இருக்காங்க. அது மாதிரி அந்த காலத்தில் மதிய யுக மந்திரி அப்படி சொல்லுவாங்க. ஏன்னாக்கா அந்த மந்திரி தான் ஆலோசனை பண்ணுவார் ராஜாக்கு. அப்படி நீங்கள் ஒரு நல்ல மனுஷனை, அது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருக்கலாம், பெண்ணாக இருந்தால் ஆணாக இருக்கலாம், எப்பயுமே ஒரு ஆப்போசிட் செக்ஸில் தான் வச்சுக்கணும். நீங்கள் ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணை வச்சுக்கலாம்னா ஆலோசனை சொல்வதற்கு மட்டும்தான். அதே மாதிரி பெண்ணாக இருந்தால்
ஆனால் நீங்கள் ஒரு அட்வைஸராக வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையிலுமேருந்தே வெளியே வந்துடுவீங்க. இதுதான் உங்களுடைய ராசியுடைய சூட்சமமான பரிகாரம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையுமே செய்ய வேண்டாம். அதுவே வர்றதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும், பயன்படுத்திக்கணும். அப்போ தான் நீங்கள் முன்னேற்ற முடியும். நீங்கள் செய்ய இறை பரிகாரம் பார்க்கும்போது லக்ஷ்மியுடன் கூடிய பெருமாள் வழிபாடு, துளசியால் அர்ச்சனை, குங்கும அர்ச்சனை, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். தான தர்மம்னு பார்க்கும்போது சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுத்து தானம் பண்ணலாம். வயதில் பெரியவங்களாக இருந்தால் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஆனால் இருந்தாலும் பெண்ணை தான் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறில்லை. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த கார்த்திகை மாதத்து பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சி முன்னேற்றமான பாதையை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். அந்த பாதையில் நீங்கள் சென்றீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.